சிந்திக்கலாம் வாங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மதுராந்தகம் மீனாட்சி அம்மை உடனாய திரு வெண்காட்டு ஈஸ்வரன் ஆலயத்தில் மகா குடமுழுக்கு எதிர்வரும் 10/2/2025 திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளாக நடைபெற இருப்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. இதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை அதனுடைய பூர்வாங்க யாக பூஜை தொடங்கியது. அந்த யாக பூஜைக்காக குடமுழுக்கு சிறப்பான முறையிலே நடைபெற வேண்டி மகா கணபதியினுடைய யாகமும் மகாலட்சுமியினுடைய யாகமும் நவகிரகங்களின் ஹோம யாகமும் நடைபெற்றது. அதிலே குறிப்பாக காலையிலே நம்முடைய கோமாதா பூஜை நடைபெற்றதை நீங்கள் கடந்த வீடியோவில் கண்டு கழித்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவிலே அந்த ஹோம பொருட்களை எல்லாம் வலம் வந்து ஹோம பொருட்களை அந்த யாகசாலையில் யாகத்திலே இருக்கின்ற யாக குண்டத்திலே ஒவ்வொரு பொருளாக இருக்கின்ற இந்த காட்சியை நாம் கண்டு மகிழலாம். நம்முடைய உலகில் அடிப்படையான சக்தி களங்கள், சக்தி வெளிப்படுகின்ற களங்களாக 2 தான் இருக்கின்றது. ஒன்று வெப்ப சக்தி, இன்னொன்று ஒளியினுடைய சக்தி. இப்படி இந்த ஒளியால் ஏற்படுகின்ற சக்தியும் வெப்பத்தால் ஏற்படுகின்ற சக்தியும் தான் கலந்தது தான் நம்முடைய யாகங்கள், ஹோமகுண்டங்களில் வருகின்ற அந்த நெருப்பு சக்தியும் அதில் உச்சரிக்கப்படுகின்ற மந்திர ஆற்றல் மிகுந்த வேதங்களும். ஒளி நெருப்பினுடைய ஒளியும் மந்திர சொற்களினுடைய ஒளியும் கலந்து ஏற்படுகின்ற இந்த யாகத்தினுடைய பலனாக நாம் பல்வேறு நன்மைகளை பெறுகின்றோம். அதிலும் குறிப்பாக பல்வேறு யாக பொருட்களை தீயில் அர்ப்பணம் செய்யும் பொழுது அவை யாக தீயில் மாற்றமடைந்து அதன் மனம் பல திசைகளிலும் பரவுகிறது. யாகத்தீயில் புகையும் நீண்ட தூரம் பரவுவதால் அதனால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. அக்னி குண்டமே ஒரு பிரமிட் போன்ற வடிவமைப்பை கொண்டது தான். பிரமிட் என்ற வார்த்தையின் அர்த்தமே நடுவில் தீ எரிகிறது என்றுதான் பொருள். இந்த வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த யாக குண்டம் யாகத்தின் பொழுது வெளிப்படும் அபிரிதமான சக்தியை முறையாக வெளிப்படுத்துகிறது. யாகத்தின் பொழுது உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்களின் ஒளி அலைகள் பிரபஞ்ச சக்தியை நமக்குள் கொண்டு வரும் என்ற தன்மையை உடைகிறது. சமீபத்திய ஆராய்ச்சியின்படி காயத்ரி மந்திரம் ஒரு நொடியில் 1,10,000 ஒளி அலைகளை வெளியிடுவதாக சொல்கிறது. யாகங்கள் எப்பொழுதும் சூரிய ஒளியில் தான் நடத்தப்படுகிறது. யாக குண்டத்திலிருந்து நெய் மூலம் வரும் நெருப்பு மற்றும் புகை அணு கதிர்வீச்சை தடுக்கும் சக்தி உடையது. பசுவினுடைய பாலும் பசுஞ்சாணமும் அணு கதிர்வீச்சை தடுக்கக்கூடியது என்று தற்போது ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே யாகங்கள் செய்கிறது ஆன்மீக செயல்களுக்கும் சரி, நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் சரி, குறிப்பாக மன நலத்திற்கும் கூட இது சிறந்த நலம் பயப்பதாகவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய கோயில்களிலே இப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நம்முடைய இல்லங்களிலும் பல்வேறு நிலைகளிலே, அது பிறந்த நாளாகட்டும், திருமண நாட்களாகட்டும், பல்வேறு நிலைகள் புதுமனை புகுவிழா போவதாகட்டும், யாகங்கள் செய்து நாம் இப்படிப்பட்ட பல நன்மைகளை பெற்று நாம் மகிழ்கின்றோம். அதனுடைய ஏற்கனவே நான் சொன்னது போல பல்வேறு ஹோம திரவியங்களும் சமித்துக்களும் இந்த யாகத்திலே இட்டு பல்வேறு மனங்களை அந்த கோவில் முழுவதும் பரப்பியது மட்டுமல்லாமல் அங்கு வந்திருந்த அடியார்களுடைய அந்த மனங்களிலும் நல்ல ஒரு வைப்ரேஷன் என்று செய்யக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அலைவரிசையை, நேர்மறையான எண்ணங்களை அனைவருக்கும் கொடுக்கும் என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை. ஆகவே இன்றைய பூர்வாங்க பணியாக நம்முடைய கணபதி வேள்வியும் மகாலட்சுமி வேள்வியும் நவகிரக வேள்வியும் சிறப்பாக நடைபெற்றது. அதிலே பல்வேறு சமித்துக்களும் பழங்களும் ஹோம திரவியங்களும்
எரிக்கப்பட்டு சிறந்த ஒரு நறுமண புகை எங்கும் பரவியது. இதிலிருந்து எழுகின்ற அந்த யாகத்தினுடைய அந்த புகை மண்டலமானது அனைத்து இடங்களிலும் பரவி ஒரு புனிதத்தன்மையை உருவாக்கியது மட்டுமல்லாமல் திரு வெண்காட்டீஸ்வரனுடைய ஆலயத்திலே ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுத்து அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு சிறப்பான முறையிலே அது பலனை தந்தது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இப்படிப்பட்ட சிறப்பான குடமுழுக்கு விழா எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. அனைத்து அடியார் பெருமக்களும் அன்பர்களும் நண்பர்களும் இந்த குடமுழுக்கில் கலந்து கொண்டு நம்முடைய வெண்காட்டு ஈசனுடைய அருளுக்கும் நம்முடைய மீனாட்சி அம்மையினுடைய அருளுக்கும் நீங்கள் எல்லாம் உரியவர்களாக ஆக வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவரையும் அழைத்து மகிழ்கிறேன். மீண்டும் ஒரு முறை சிந்திக்கலாம் வாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மகிழுங்கள். நன்றி.